ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பகுதி யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி நாளைக்கு அக்ஷய தீதினால இன்றைக்கே வந்து பூஜை சாமான விளக்கி குங்கும மஞ்சள் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாய்பாபாவுக்கும் வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து உருளி வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். நாளைக்கு வந்து பூஜை பண்ண சொல்ல எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மார்னிங் வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றி சாமி பூஜை வேலைலாம் பண்ணிடலாம். இவ்வளோ தான், அழகாக பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் தூங்க போக வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வீட்டில் வந்து பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கான டாபிக் தான் இது. லீவ் விட்டாங்க இவங்கள பசங்க பண்ணுற சேட்டை வந்து அதிகமாகவே போயிட்டுருக்கு. முக்கியமாக நானும் அது சொல்ல நானும் என்னை காட்டுங்க. அவர் நெத்தியை கொஞ்சம் பாருங்கள். இங்கே வாங்க இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இது ஸ்டிக் ஐலைனர் எடுத்து அவரே போய் நெத்தியில் டாக்கா போட்டுன்னு வர்றாரு. இது பாருங்கள், இதை வச்சு நான் வந்து எப்படி சொல்கிறது, பயந்துனுக்கிறேன். எங்கே வாலெல்லாம் கிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் சொல்கிறது இவனுக்கு புரியுது. அதனால் இவன் முன்னாடி எதுவுமே பேச முடியல. இப்போ காலையில் எழுந்துட்டு எல்லாம் அவன் தான் காட்டணுமா பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், எங்கே போகிறீங்க? அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வா இங்கே வா. ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருக்கேன். எப்படின்னு தெரியல. ஈவினிங் ஆகுமா இல்லை ஆஃப்டர்நூன் போகலான்னு தெரியல. இன்றைக்கி அக்ஷய தீதி. ஏன் அக்ஷய தீதி இப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. 9:30 to 10:30 பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 4:30 to 5:30 நினைக்கிறேன். 6:30 தெரியல. ஆகும்போது 4:30 மேலே நீங்கள் தான் அப்போ வந்து பூஜை பண்ணணும். இப்போ நைட்டே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நீதான் நைட்டே பார்த்துருப்பீங்க. பூஜை சாமான் எல்லாமே துளக்கி சாமிக்கு வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன். வெளியே கோலங்களை எல்லாம் வீடெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ நாங்கள் தான் காலையில் இப்படி இருக்கோம். கொண்டாரு சைலண்டாக இருக்கட்டும். நீதான் அந்த டைரி எடு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் குளிக்கணும். பூ வந்து சாமிக்கு வாங்கிட்டு வரல. அதனால் வந்து ஈவினிங் பூஜை பண்ணுங்க. அவர் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, வெளியே போயிருக்காங்க. கொடுங்க தூக்க முடியலையா? அங்கே பாருங்களா, கஷ்டப்படுறோம். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. அதான் கொஞ்சம் விளையாட காட்டிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு இவரை தூங்க வச்சுட்டு கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 3:30 ஆரம்பித்தோம்னா எல்லோரும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சமையல் வந்து இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து வயிறு வலி குட்டி பையனுக்கு. அதனால் சிம்பிளாக பண்ணலாம். குட்டி பையனுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஈவினிங் பூஜை பொருளெலாம் வாங்கி எப்படி பூஜை பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுற வீடியோவில். இவரை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றது, பூஜை சாமான் தொலைக்கிறது, இது எல்லாமே வந்து அவர் தூங்குற நேரம் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே வரீங்களா? இவர் 1.5 வயசில் வந்து நல்லாவே பேசுகிறாரு பாருங்கள். எங்கே வரீங்க? சரி, உன் நெத்தியில் என்ன அதெல்லாம் போய் கண்ணாடி பார்ப்பான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு பூஜை சாமி கும்பிட சொல்ல உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? பாய் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி அக்ஷய தீதி. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் இது உங்கள் கூட வந்து நான் வந்த பிறகு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கோல்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். கோல்டா இல்லை வேறு எதனாவான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. இன்றைக்கி வர்றது வந்து ரொம்ப ஹாப்பி. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 days முன்னாடியே நாங்கள் வந்து புக் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி தான் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்படி பேசுகிறதே தெரியாது என்னென்னு கெஸ் பண்ணுங்க என்னன்னு சொல்லிவிட்டு. வந்த பிறகு உங்கள் வ்ளாகில் நான் காட்டுறேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. எப்படி இருக்கணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நான் போயிட்டு வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வந்தேன். ஃபுல்லாக வந்து ஜீரா தண்ணி இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹார்டாக இருக்குது ரொம்ப. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ரொம்பவே கேர்லெஸ் ஆகிட்டேன். பாப்பாவுக்கு லீவ்லாம் விட்டாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ணல.
இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல. எப்படி சாப்பிடாமனா எப்படி சொல்லுதுன்னா, அது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சே சாப்பிட்றேன். இதுதான் பிரச்சனையே எனக்கு. நீ தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி போய் முடியுது தெரியல. பார்க்கலாம். நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் இந்த இயர்க்குள்ளே, அது எப்படின்னு தெரியல. 10 kg தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸால் தான் இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை ரீசனு. 10 kg வந்து கம்மி பண்ண ரொம்பவே கஷ்டம் தான். 20 kg அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணிடுறாங்க. நம்மளால் 10 kg தான் கம்மி பண்ண முடியல. அதாவது கம்மியாகுது 3 kg, இவ்வளோ தானே பண்ணிடலான்ற சொல்லி நம்மள கேர்லெஸ் தானே பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. பார்க்கலாம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நான் அது வந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து இப்போ நான் பூஜை பண்ண போகிறேன். இவர் வந்து பூ வாங்கிட்டு வரத்துக்காக அனுப்பிச்சிருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. இதுதான் சோஃபா தான் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் வந்து யூனிக்காக இருக்குது. ஸ்கை ப்ளூ அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தைஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம், கொஞ்சம் அந்த பெயின்லாம் இருக்காது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது ஏதோ கேரளா மாடல் சொன்னாங்க. இது ஃபுல்லாக உட்டு தான், தேக்கு தான், தேக்கில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமராவில் காட்டுறேன். நீதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து புக் பண்ணி வரத்துக்கே 4 days ஆயிடுச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குஷன் வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேக் பெயின்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் நம்ம உட்காந்து பார்த்தோம்னா சிட் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாளைக்கு போயிட்டு இதுக்கு கவர் வாங்கிட்டு வரலான்னு இருக்கோம். கொஞ்சம் அது போட்டால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம அந்த வீட்டில் இருக்க சொல்ல கொஞ்சம் இடம் இல்லைனாலும் இதெல்லாம் வாங்காமல் இருந்தோம். இங்கே வந்து சரி இருக்கிற இடம் வந்து என்னம்மா அது காட்டணுமா? இது கொஞ்சம் நானே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிறதுல நம்மளுக்கு அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 40 years வந்து எதுவுமே ஆகாதான். இது ஒரு நிமிஷம் இருங்க. கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யாருன்னா வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். 45,000 சொல்லியிருக்காங்க. இது ஹோல்சேல் செய்கிற இடத்துல நம்ம செஞ்சு வாங்கியிருக்கோம், அதனால தான் இப்படி இருக்குது. பூ வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் பூஜை பண்ண சொல்லி இதோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சோஃபா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மதியம் வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் பையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே புது ட்ரெஸ்ஸஸ் காது குத்துறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய்ட்டு பூஜை பண்ண போகிறேன். டைம் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் பண்ணணும். தலை குளிச்சாவே இந்த ஸ்வெட்டிங்காக இருக்குது. இந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணுறது? ஃபேன் எல்லாமே இருக்கவே முடியாது, ஏசி எல்லாமே இருக்க முடியாது. நம்ம போய் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பெருகிட்ட. விண்டோ ஓப்பன் பண்ண உடனே டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த அளவுக்கு வந்து இந்த டைமில் வெளிச்சம் வரும். கொஞ்சம் அனலாக தான் இருக்கும், அதனால தான் டோர் சாத்தி வைக்கிறது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. யாருன்னா வீடியோ பார்த்து வாங்குறவங்களுக்காக தான் நான் ப்ரைஸ் டீட்டெயில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து 1/2 an hourக்கு வந்து இன்னைக்கு குளித்தது எல்லாம் பாப்பா குளித்தது எல்லாமே வந்து நாங்கள் போட்டுட்டோம். கையோடு நம்ம துவைச்சிட்டோன்னா அதை வெளியே வந்து கொடியில் காய வச்சிடலாம். துவைச்ச துணி நேற்று துவைச்சது காலையில் பாதி ஈரமாக இருந்துச்சு. இப்போ எடுத்துன்னு வந்து போட்டுட்டேன். இதெல்லாம் வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வந்து இந்த ரூமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து துணி மடிச்சிடுவேன். இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு சாம்பார் அப்படியே இருக்கும். தோசைனா இட்லினா செஞ்சிடணும். சைடிஷ் வந்து பாப்பாக்கா அவங்க என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். நான் நடந்துகிட்டே இருக்கேன், நான் தான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. தலை குளிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்தாவே இப்போ பிடிக்கல. தூக்கி இந்த நாள் முடியுமே தூக்கி போட்டால் தான் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து சம்மர் அந்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம 2 months. தம்பி எல்லோரும் குளிச்சுட்டாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணது, டாக்டர்கிட்ட போகலான்னு இருக்க. ஈவினிங் எப்படின்னு டைம்னு தெரில. இன்றைக்கி போகிறதா நாளைக்கு போகிறதான்னு தெரியல. நாங்கள் போயிட்டு வெளியே இருக்காங்க, 3 பேருமே வெளியே இருக்காங்க. நான் வீடியோ எடுத்தேன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. இதுதான் நம்ம சர்ப்ரைஸுன்னு சொன்னது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ஓகேங்களா. எனக்கே இது சர்ப்ரைஸ். எப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு சொல்லவே இல்லை இவர் வாங்குறேன்னு சொல்லிட்டு. எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டார். இது வந்து எனக்கே சர்ப்ரைஸு. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் வாங்குறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் என்ன சொல்கிறது, கடன் இல்லாமல் வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு அப்படி தான் மெயின்டைன் பண்ணோம். அப்படி தான் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட எது ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நினச்சேன், சடனாக மறந்துட்டேன். எதுன்னு ஞாபகம் வரல. எது ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் நாங்கள் வாங்குறது. அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, 1 வீக் மேலேயே எங்கெங்கெல்லாம் சோபா நம்ம யூடியூப்பில் எல்லாமே நம்ம போயிட்டு அதை விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த சோபா வாங்குனது. குவாலிட்டி வைஸும் நம்மளுக்கு பிடிக்கணும், ஆனால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கணும், ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கணும். அப்படி சொல்லி தான் இது வெயிட் பண்ணி வாங்கினோம். இது வந்து ரொம்ப யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இந்த ஷாப்புது. நான் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நான். அப்புறம் இப்போ வந்து டைம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்காங்க, தான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டே இருக்கேன். இல்லைனா நான் போய் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கூப்பிட்றாங்க. நான் பாப்பா கூட்டுன்னு வந்துட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட சொல்லி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூ வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கா சொல்லுங்கள். இவ்வளோ முடியல மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், பாப்பாவுக்கு வச்சுட்டேன். சாமந்தி மல்லிகைப்பூ தான் இருந்துச்சான், சாமிக்கு எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பாப்பா காது குத்துறதுக்கு கம்பலை எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம சாமி முன்னாடி வச்சிடலாம். இதை வச்சு வழுக்கேற்றி இப்போ சாமி கும்பிட போகிறோம். தட்ஸ் ஆல். எல்லோரும் என்ன சொல்கிறது, எல்லாத்துலேயுமே வந்து குறையில்லாமல் இந்த விஷயம் இருக்கணும், அப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சாமி இந்த பூ எங்கம்மா அப்படின்னு தான் நான் ப்ரேயர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி சாமி கும்பிட்டிங்களா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், அவ்வளோதான். இதுதான் நான் பிளெஸ்ஸிங்காக வேண்டுறேன். பட்டு தம்பிக்கிட்ட இது கொடுக்காதடா, போய் கொடுத்துட்டோம் பெஸ்ட்டாக போ. பாப்பாக்கும் பூ வச்சாச்சு. இவன் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் ஆகிட்டு இருக்கான். இப்போ நான் சாமி கும்பிட சொல்ல வீடியோ எடுக்க முடியாது. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.